அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருங்குடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என குழுமி இருக்கக்கூடிய நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய இரவுகளை கண்விழித்து மட்டுமல்லாமல் நல்ல சொற்பொழிவுகளை கேட்டு நின்று வணங்கி குர்ஆன் வசனங்களை படித்து நம்முடைய அமல்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய காரியங்களை லேசாக்கி எந்த நோக்கத்திற்காக இந்த அமல்களை எல்லாம் செய்கிறோமோ அந்த லைலத்துல் கத்ரை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அன்பிற்கினியவர்களே, ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டாலே வழமையாக நாம் இரண்டாவதும் இன்னொரு பயணம் செய்வோம். அது நேற்றைக்கு ஆரம்பித்திருக்கும். இருந்தாலும் இன்று முதல் நம்முடைய செகண்ட் பயணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுல உலக அழிவின் அடையாளங்கள் சில போர்டுலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு தலைப்பை மையக்கருவாக வைத்து சில முக்கியமான தகவல்கள் இந்த தலைப்பின் வாயிலாக உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவோம். இந்த தலைப்பு எதற்காக தேர்வு செய்தோம் என்று சொன்னால், குறிப்பாக இது சஹர்ல ஒரு சேனல்ல போயிட்டு இருந்தாலும் கூட அது ஆண்களால பார்க்கவே முடியல. நம்ம சென்னையில எல்லாம் 4:30 மணிக்கு சுபுகுடைய டைம் ஆயிடுது. இருந்தாலும் இந்த செய்திகள் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். நம்ம அதுல ஒரு 50% தான் பேச முடிந்தது. ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக இந்த தலைப்பின் கீழ் சில செய்திகள் உங்களுக்கு ஷேர் பண்ணணுவதற்காகவே இந்த ஒரு தொடரை நாம் தயார் செய்திருக்கிறோம். எனவே ரமலான் முடிகிற வரைக்கும் இந்த தொடரில் 2 பயான்லையுமே கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ். அதாவது இது ஒரு வளமையா கிளாஸ் மாதிரி தான் பண்ணுவோம். வீழ்ச்சுரை எழுச்சுரைலாம் கிடையாது. சாதாரண கேள்வி பதிலாக தான் போய் கொண்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்றாங்க, இருந்தாலும் கேள்வி பதிலாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது மறுமை நாளுடைய அடையாளங்கள், உலக அழிவு நாளுடைய அடையாளங்கள் என்று வரும்போது நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்னு சொன்னா, சில அடையாளங்கள் தான் வரும் போக நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்னும் வரலாற்றில் சொல்லப்படாத, அதாவது செய்திகளில் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நம்முடைய இன்னைக்கு ஒரு கியாமத் அடையாளம் புக்கை எடுத்துக்கிட்டா அதுல சின்ன சின்ன அடையாளங்களை பத்தி சொல்லும் போது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அது அல்லாத ஏகப்பட்ட அடையாளங்கள், ஏறத்தாழ ஒரு 58 அடையாளங்கள், ஒரு சின்ன அடையாளங்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு, ஏன்னா இது ஒரு ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். 6 நம்பிக்கைகள்ல மறுமை நாள் நம்புறோமா இல்லையா? அந்த மறுமை நாளுடைய பாடத்துல இந்த உலக அழிவு நாள் நிகழும், அதற்கு முன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று நம்புறோம், படிக்கிறோம், விளங்குறோம் இல்லையா? இதுதான் நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் தோழர்களே. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை படிக்க தவறியவர்கள் மறுமை நாளிலே புலம்புவார்கள், கதறுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். 39வது அத்தியாயம் 56 முதல் 58 வரைக்கும் உள்ள வசனங்கள். அன் தகூல நஃப்சும் யா ஹஸரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹி வ இன் குன்து லமினல் சாஹிரின். ஆஹா, அல்லாஹ்வுடைய கடமை நான் குறை வைத்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உபதேசங்களை நான் நிராகரித்து விட்டேனே என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த நாளிலே புலம்பும். அல்லாஹ் எனக்கு நேர்வழி அளித்திருந்தால் உண்மையான இறை விசுவாசியாக நான் வாழ்ந்திருப்பேன் என்று கதறக்கூடியவராக மனிதர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான கதறல்கள் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் சரியாக இருக்கணும். அந்த நம்பிக்கை என்பது நம்முடைய மறுமையினுடைய வெற்றி தோல்விகளை
உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை விவரிப்பதற்காகத்தான் இந்த ஒரு தொடரை, இந்த ஒரு தலைப்பை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த அடையாளங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, குர்ஆன் மூலமாக நாம் அறிகிறோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான ஒரு அருட்கொடையாக, சிறப்பாகவே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அடையாளங்களை எல்லாம் ஏதோ ஒரு கேட்டு போவதற்காக அல்ல. இந்த அடையாளங்களை எல்லாம் பேசுவதனால், கேட்பதனால் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக, அழுத்தமாக பதிய வேண்டிய ஒரே விஷயம், மறுமை நாள் நெருங்கிவிட்டது. மறுமை நாளுடைய அந்த சம்பவம் அது நிகழும் போது அது எப்படியாக அது இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு வீணும் விளையாட்டும் என்றுதான் சொல்றான். அந்த மறுமையினுடைய நாள் வரும்போது நான் அதுக்கு தயாராக இருக்கிறேனா, மறுமையில் அல்லாஹ் என்னை கேள்வி கணக்கு கேட்பார் என்கிற அந்த ஒரு ஏக்கம், கவலை இந்த அடையாளங்களுடைய பாடத்தில் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் நண்பர்களே. அதை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனிலே பேசும்போது 6வது அத்தியாயம் 157வது வசனம், யௌம யாதி பஅது ஆயாத்தி ரப்பிக லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்லு அவ் கஸபத் ஃபி ஈமானிஹா கைரா. என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகள், அந்த உலக அழிவு நாளுடைய சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அப்போது நம்பிக்கை கொண்டால், அப்போது உபதேசம் பெற்றால் எந்த விதமான பயனும் கிடையாது. அவருடைய ஈமானால் எந்த நன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்க மாட்டான். அதே போல 79வது அத்தியாயத்தில் 35 முதல் 41 வரையிலும் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த மறுமை நாளை நம்புவது, அதனுடைய அடையாளங்களை படிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப வசனங்கள் இவைகள் எல்லாம். அடுத்து மறுமை நாளுக்கான அடையாளங்களை எத்தனை வகைகளாக நம்ம பிரிக்கலாம்? யாரா சொல்லுங்க பாப்போம். உலக அழிவின் அடையாளங்களை எத்தனை வகைகளாக இமாம்கள் பிரித்து தந்திருக்கிறார்கள்? 2. என்னது? வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? ரொம்ப அமைதியா பேசி போனதுனால. அதாவது அஸ்ஸாஅத்து சுக்ரா, அஸ்ஸாஅத்துல் உஸ்தா, அஸ்ஸாஅத்துல் குப்ரா. சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், இது நடுவுல மத்திய அடையாளம் என்பதாக ஒரு பகுதி இருக்கிறது. எப்படி? அதாவது ஒரு அடையாளம், ஒரு வகையான அடையாளம் வெளிப்பட்டது, இனிமே வெளியே படாது, முடிஞ்சிருச்சு. இன்னொரு வகையான அடையாளங்கள் எப்படின்னா, வெளிப்பட்டுச்சா, முடிஞ்சிருச்சு, ஆனா அதே அடையாளம் மீண்டும் வரும். அப்படிப்பட்ட மத்திய அடையாளங்களும் இருக்கிறது. இன்னொரு அடையாளம் கிஸ்முல்லம் எதுவரையிலாம் இதுவரைக்கும் வரவே வராத, இனிமேல் மட்டுமே, ஃபியூச்சர்ல மட்டுமே வருகிற அடையாளங்களாக அவைகள் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தின் 188வது ஆயத்திலே சொல்லுகிறான். அதாவது நன்மை என்பது இந்த 6 விஷயங்கள் நம்புறதுல தான் இருக்கு. அதுதான் மறுமையுடைய பாடத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய உள்ளத்தில் இந்த 3 வகையான அடையாளங்கள் எப்படியாக அது இருக்கும், அந்த அடையாளங்கள் மூலமாக என்னென்ன அச்சம் நமக்கு ஏற்படணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் தான் இந்த உபதேசம். ஏன்னா நம்ம அதிகமா முன்னுரையில் நம்ம நேரங்கள் செலவழித்து விடாமல் நேரடியாக என்ன செய்து விடலாம், தலைப்பிற்குள்ள நம்ம போயிடலாம். அதாவது மறுமை நாளை குறித்து நம்ம நிறைய பாடங்கள் படித்திருக்கிறோம். மறுமையில் எப்படி எழுப்பப்படுறோம், மறுமையுடைய நிகழ்வுகள்லாம் என்ன போன்ற விஷயங்களை நிறைய நம்ம படித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட சில வசனங்கள் நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு தர்ஸ் பாடம் தான். அந்த ஆயத்தை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 22வது அத்தியாயத்தில் 5 முதல் 7 வரை படித்து பாருங்கள். அதே போல 36வது அத்தியாயத்தில் 78, 79 படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்ந்த யாரும் நிரந்தரமாக இல்லை, எல்லோரும் அழிக்கப்பட்டு மறுமைக்காக எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ இந்த முன்னுரையில இது ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு பாடம், தலைப்புடைய முன்னுரை. ஏன்னா டைம் நமக்குள்ள 7-8 நாள் இருக்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சுட்டேன். எனவே இந்த முன்னுரையில் நாம் எழுத வேண்டிய பாடம் ஏதோ நம்பிக்கையில மறுமை நம்ம மேலோட்டம் நம்புறது மட்டுமல்ல, அது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மறுமைங்கிற பாடம் வரும்போது இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும். இந்த அடையாளம் நடந்தால் தான் உலக அழிவு நாள் ஏற்படும், அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் பயத்தையும் உண்டாக்கும் என்பதை ஆரம்பமாக நாம் தெரிந்து கொண்டோம். 1. அடுத்து தலைப்பிற்குள் போறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 விஷயம் நாம் பதிவிட்டு செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். மறுமை நாள் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல நிறைய பெயர்கள் வருகிறது. மறுமை நாள் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர். அதுல யாராவது தெரிஞ்சு சொல்ல முடியுமா? தமிழ்ல யாரும் இல்ல. கியாமத், வேற ஆஹிரா. சரி சொல்லுங்க, தப்பாதான் பரவாயில்ல, ஒரு கான்வர்சேஷன் தானே. யௌமுத்தீன் கரெக்ட். சொல்லுங்க, மைண்ட்ல மறுமை நாளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு போயிட்டார், வஹியார் போயிட்டார். அதாவது அஸ்ஸாஅத்து
ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மறுமை நாளுக்காக சொல்லுகிற வார்த்தை அஸ்ஸாஅத்து. காஃபிர் என்கிற அத்தியாயத்தில் 59வது வசனம், இன்ன ஸாஅத லஆத்தியத்து லா ரைப ஃபீஹா. நிச்சயமாக யுக முடிவு நாள் மறுமை நாள் வரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது அல்லாஹ் சொல்றான். அப்ப மறுமை நாளுக்கு முதல் பேர் அல்லாஹ் அதிகமா யூஸ் பண்றது அஸ்ஸாஅ. இரண்டாவது என்ன பேர் அல்லாஹ் யூஸ் பண்றான்? யௌமுல் பஅத். என்ன அர்த்தம்? யௌமுல் பஅத்னா எழுப்பப்படுகிற நாள். இது குர்ஆன்ல எங்க வருது? 30:56ல படிச்சு பாத்தீங்கன்னா யௌமுல் பஅத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் மறுமை நாளுக்காக பயன்படுத்துகிறான். அதே போல மறுமை நாளுக்கு நீங்க சொன்ன மாதிரி யௌமுத்தீன் அல்ஹம்து சூரா வருது இல்லையா, அதுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான். அதே போல யௌமுல் ஹஸ்ரா, மறுமை நாளுக்கு இன்னொரு பேர் என்னது? யௌமுல் ஹஸ்ரா. வஅந்திரும் யௌமுல் ஹஸ்ரா 19:39வது வசனமாக நீங்கள் படிக்கலாம். அத்தாருல் ஆக்ரா, மறுமை நாளுக்கு இன்னொரு பேர் என்ன? அத்தாருல் ஆக்ரா. இது குர்ஆன்ல எங்க வருது? 29:64 வருகிறது. இத நீங்க படிச்சு பார்க்கணும், சரிங்களா? மைண்ட்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்க நினைக்கிற எல்லாரும். அடுத்து லாஸ்ட்ல சில கேள்வி நான் கேட்பேன். அடுத்து மறுமை நாளுக்காக அல்லாஹ் சொல்லுகிற பேர் என்ன? யௌமுத் தனாத். யௌமுத் தனாத் அப்படிங்கிற பேர் அல்லாஹ் சொல்றான். காஃபிர் அத்தியாயத்திலேயே 32வது வசனம். அடுத்து மறுமை நாளுக்காக அல்லாஹ் சொல்லுகிற இன்னொரு பேர் என்ன? தாருல் கிரார். தாருல் கிரார் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுவும் காஃபிர் 39வது வசனம் தான். அடுத்து மறுமை நாளுக்கு அல்லாஹ் சொல்ற இன்னொரு பேர் என்ன? யௌமுல் ஃபஸ்ல். மறுமை நாளுக்கு உலக அழிவு நாளுக்கு அல்லாஹ் சொல்ற பேர் யௌமுல் ஃபஸ்ல். 37:21. அடுத்து அல்லாஹ் சொல்ற பேரு இதற்கு எத்தனை பேர் சொல்லிருக்கேன்? யௌமுல் ஃபஸ்லுக்கு சொன்னது எத்தனை பேர் ஆச்சு? 12. 8 சொன்னது யாரு? 8ல தான் இருக்கிறேன். 9வது பேர் தான் யௌமுல் ஜம்இ. யௌமுல் ஜம்இ என்பது மறுமை நாளுக்கான ஒரு பெயர். நான் மிட்நைட்டா இருக்கா, மக்கள் எந்த நிலைக்கு போறீங்க நமக்கு தெரியாது, அதனால தான் அப்பப்போ உற்சாகப்படுத்துறது. அடுத்து மறுமை அந்த யௌமுல் ஜம்இ குர்ஆன்ல எங்க வருது? 42:7. சரிங்களா? சொல்லிட்டு போனா கால கேட்கற மாதிரி பாய் உட்கார்ந்திருக்காரு. அடுத்து யௌமுல் வஈத். யௌமுல் வஈத் என்ன அர்த்தம்? யௌமுல் வஈத் என்ன அர்த்தம்? எச்சரிக்கை செய்கிற நாள். 50:20வது வசனம். யௌமுல் ஹுலூத், மறுமை நாளுக்கு இன்னொரு பேர் என்ன? யௌமுல் ஹுலூத். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். மறுமை நாள் வரும்போது கேள்வி பண்ணி மேலோட்ட பயணம் பண்ணி மறுமை நாள் பத்தி ஒரு வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கிறோம். இவ்வளவு பேர் அல்லாஹ் சொல்றான், இந்த ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் ஒரு தனித்தன்மையான அர்த்தங்கள் இருக்கிறது, அதை நம்ம விளங்கணும். யௌமுல் ஹுலூத் என்பது குர்ஆன்ல எங்க வருது? 50:34. அடுத்து யௌமுல் ஹுரூஜ் அப்படிங்கிற பெயரை அல்லாஹ் மறுமை நாளுக்காக சொல்கிறான், வெளியேற்றப்படுகிற நாள். 50:42. அதே போல மறுமை நாளுக்கு அல்லாஹ் சொல்ற இன்னொரு வார்த்தை அல் வாக்கியா. 56:1வது வசனம். அதே போல அல் ஹாக்கா அப்படிங்கிற பெயரை என்ன செய்யறாங்க? மறுமை நாளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் அத்தாமத்துல் குப்ரா. என்ன அர்த்தம்? அத்தாமத்துல் குப்ரானா பேர் அமளி ஏற்படுகிற நாள், பெரும் அமளிகள் உண்டாகிற நாள். 79:34ல அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஃபஇதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா என்று அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து மறுமை நாளுக்கு அல்லாஹ் சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன? அஸ்ஸாஹா. அஸ்ஸாஹா என்ன அர்த்தம்? காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் உண்டாக்குகிற நாள். அஸ்ஸாஹானா காதை செவிடாக்கும் பெரும் சப்தத்தை உண்டாக்குகிற நாள். 80:33வது வசனம். அல் ஆசிஃபா நெருங்க வேண்டும், அதாவது நெருங்குகிற நாள். அல் ஆசிஃபா 53:58. அல் காரியா, எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி அல் காரியா சூரா படிச்சிருப்பீங்க. அதுல வரக்கூடிய ஒரு பெயரை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக மொத்தம் எத்தனை பேரை சொல்லியிருக்க மறுமை நாளுக்கு? 18. வேற இந்த ஞாபகம் சவுண்ட் வர நான் கவனிச்சா தானே சொல்றதுக்கு, நீங்க பாட்டு சொன்னீங்க உட்காந்து கேட்டோம், வந்து உட்கார்ந்தது குத்தமா அப்படின்னு. சரி, 19 பேருக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 19 பேர் நாளைக்கு கேட்பேன், கரெக்டா எல்லாம் சொல்லணும். அடுத்து இன்னொரு செய்தி பாருங்களேன். இந்த மறுமை நாள் இன்னைக்கெல்லாம் ஒரு பயான் குறிப்பிட்டாலே மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு மாசம் முன்னாடியே சகோதரர்கள் இருக்குமா பலவையா வரக்கூடியவங்க கேட்டுருவாங்க, அலிக்ஸ் என்ன காப்பி, என்ன செய்தி, என்ன பேசுறீங்க, அவ மறுமை நாளோட என்ன, மறுமை நாள் அடையாளங்கள், இப்படிதான் என்னது மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 8 நாள் முடியும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு புதிய தகவல் நாங்க கேட்டுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க சொல்வீங்க நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனா இந்த வறுமையை குறித்து தான் அல்லாஹ்வுடைய
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா மக்களுக்கு செய்திகளை பகிர்ந்திருக்கிறார். இன்னைக்கு உண்மையில ஜும்மா பயன் எடுத்தா முதல்ல மக்கள் கேட்கறாங்க, என்ன டாபிக்? தக்குவா டாபிக் பேசுறேன். என்னங்க இப்பதான் தக்குவான்றீங்க? நம்ம மக்கள் சில பேர் இருக்கிறாங்க, 1008 பயான கேட்டாலும் நம்ம ஒரு பயானையா நம்ம ஃபாலோ பண்றோம்னா கிடையாது. புதுசா வகையா இறங்க போதுங்கிறேன். புதுசா வகையா இறங்க போதா? ஆல்ரெடி இறங்கி முடிச்சதுதான். அதாவது ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஆயத்து இருக்குங்க, அது என்ன பண்ணலாம்? ஈமான் உறுதிக்கு பேசலாம். அதே என்ன செய்யலாம்? அதாவது தவக்கல் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேசலாம், சோதனையில பொறுமையா இருக்கிறதுக்கும் பேசலாம். அப்படிதான் அவங்க வரக்கூடியது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான், மக்களுக்கு புரியுற மாதிரி வேற மாதிரி சொல்லிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் மக்களுக்கு சொல்லப்படாத ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தமிழ் புத்தகங்களா பார்த்து படிக்கிறோம் தவிர நிறைய புத்தகங்கள் அரபியில பார்க்கிறோம். இந்த புக்கு கூட அஷ்ராத்து ஸாஅன் ஒரு அரபு புத்தகம் தான். ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் பேசுற அளவுக்கு தகவல்கள் நமக்கு நிரம்பி கிடக்கு. அந்த புக்கை படிக்கும்போது நமக்கு தோணியது, வறுமை நாளும் தலைப்பட்ட மக்கள் உள்ள தலைதான் சொல்லுவாங்க, இருந்தாலும் இந்த விஷயங்கள் கண்டிப்பா மக்களுக்கு போய் சேர்ந்து ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், ஏற்பாடு செய்தோம். ஏன் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக என்ன செஞ்சிருக்காங்க? இந்த உலக அழிவு நாளுடைய விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அபூ ஸைத் அம்ர் இப்னு அஹ்தப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நான் வசனங்கள்ல நம்பர் சொல்ற ஓதி காமிக்கல நேரம் கிடைக்காது உங்களுக்கு, நான் டைம் கரெக்டா சீக்கிரம் போயிடும். அதாவது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாம தொழுதோம், ஃபஜ்ர் தொழுதோம். அது தொழுது ரசூலுல்லாஹ் மெம்பர்ல ஏறினாங்க. கதபனா ஹத்தா ஹதரத்தில் லுஹர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணாங்க. அது ரமலானுடைய ஒரு காலமாக இந்த ஹதீஸுடைய தஃசீர்ல வருகிறது. நோம்புடைய காலமாக இருக்கலாம். லுஹர் தொழுதுட்டு மீண்டும் அஸ்ர் வரைக்கும் பயான், அஸ்ர் தொழுதுட்டு மீண்டும் மக்ரிப் வரைக்கும் பயான். முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமா ரசூலை பயன் பண்ண மாட்டாங்க. ஹதீஸ் வைத்து பார்க்கும்போது சில சந்தர்ப்பங்கள்ல மக்கள் கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி இருக்கிறாங்க தெரியும் போது அப்படியே இறுக்கி கட்டி ஒரு நாள் தர்பியா ரசூலுல்லாஹ் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அந்த நாள் முழுக்க அந்த சஹாபி அறிவிக்கிறார், மறுமை நாள் யுக முடிவு நாளுடைய அந்த விபரீதங்களையும் அந்த நிகழ்வுகளையுமே அல்லாஹ் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் பற்றி நிறைய ஹதீஸ யார் அறிவிப்பான்னு பார்த்தா ஹுதைஃபா இப்னு அல்-யமான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி தான் என்ன செய்யறாங்க? அதிகமா நமக்கு மறுமை நாள் பத்தியான செய்திகளை அறிவிச்சு கொடுக்குறாங்க. இவங்க யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி. இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லி கொடுத்தாங்க மறுமை நாளுடைய விஷயங்கள் பத்தி. அதை நான் மக்களுக்கு நான் வெளிப்படுத்தவே இல்லை, என்னுடைய மரண காலங்களில் தான் நான் வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் இவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் பாருங்க, இந்த மறுமை நாள் வந்து எப்போ வரும்? உலகத்தினுடைய அழிவு நாள் எப்போ வரும்? ஜும்மா அன்னைக்கு சூர் ஊதப்பட்ட, அதாவது என்னைக்கு வரும்னா ஜும்மா வரும். என்ன அதோடைய அறிவு என்ன? கரெக்டா எக்ஸாக்ட் யாரா தெரியுமா? சொல்ல முடியாதா? அதாவது எல்லாரும் அடையாளத்தை தான் சொல்றீங்களே தவிர எக்ஸாக்டா டைம் யாருக்கும் தெரியாது. அதோடைய முழுமையான அது அந்த பதில் எதிர்பார்த்தேன். மறுமை நாள் பற்றி முழுமையான ஒரு அந்த தகவல் அல்லாஹ்விடமே இருக்கிறது. யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்று மக்கள் கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதனுடைய முழுமையான இல்ம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது என்று 187வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இப்படி மறுமை நாளுடைய முழுமையான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் உண்டு. போன வருஷமே மலக்குகள் பாடத்தை சொன்னோம், யாருக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க வேற நேத்து பேச ஜும்மாக்கே உங்களுக்கு என்ன தெரியாது, போன வருஷம் போயிட்டீங்கன்றீங்க. நீ ஜும்மாக்கு என்ன டாபிக் பேசினாங்க? ஜகாத் பத்தி. சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிந்த சில விஷயங்கள். மழை எப்போ வரும், ஒரு தாய்க்கு என்ன சிசு இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், ஒரு எங்க எப்ப மரணிப்பான், அதுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் மறுமை நாள் என்னைக்கு நடக்கும் என்பது அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னொரு, அதாவது மறுமை நாள் என்பது அது எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு விரைவாக அது வரும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இமாம் முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அவருடைய கிதாபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது பெருமானார் மரணிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னால் நாங்கள் கேட்டோம், தஸ்அலூனி அனிஸ்ஸாஆ, மறுமை நாளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், உலக அழிவுடைய நிகழ்வுகளை பத்தி. வ இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது முழுமையான அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது. வ உக்ஸிமு பில்லாஹ் மா அலல் அர்தி மின் நஃப்ஸின் மன்ஃபூஸா தஅதி அலைஹா மிஅத்து ஸனா, அது மறுமை நாள் வரும், 100 வருஷம் வாழ்ந்தவன் யாருமே இருக்க மாட்டான். அப்படின்னா 100 வருஷத்துக்கு 100 வருஷம், அதாவது ஒரு நூற்றாண்டு முழுசா இல்லாம போயிடும்.
அதற்குள்ளாக மறுமை நாள் அவ்வளவு சீக்கிரமாக வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அடுத்த இந்த மறுமை நாள் என்பது எவ்வளவு சீக்கிரமாக இருக்கின்ற குர்ஆன்ல நிறைய இடத்துல ரொம்ப விரைவா இன்னைக்கோ வரப்போது 10,000 வருஷம் கோடி வருஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லாம இந்த மறுமை நாள் என்பது ஆக இன்னும் விரைவாகத்தான் வரப்போகுது என்பதை 21:1 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இக்தரபலின் நாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மக்களுக்கான கேள்வி கணக்கு நாள் நெருங்கி விட்டது, ஆனால் மக்கள் அதில் பொடுபோக்குத்தனமாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் அன்பியா 21:1 பேசுறான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70ல 6, 7, 8 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசும்போது இன்னஹும் யரவுனஹு பஈதா, அந்த அதிபயங்கரமான மறுமை நாள் ரொம்ப தூரம் நீங்க நினைக்கிறீங்க, வனராஹு கரீபா, அல்லாஹ் சொல்றான் நான் ரொம்ப கிட்டயா நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படி பார்க்கும்போது மறுமை நாள் என்பது அந்த அழிவு நாள் என்பது மிக மிக சமீபமாகவே இருக்கிறது. இதுக்கு விளக்கமா ரசூல் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க. இப்படி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அமாருக்கும் ஃபி அமாரி மன் மலா இல்லா கமா பக்கிய மின் நஹாரி ஃபீமா மலா மின்ஹு. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாரு, அஸர் எல்லாம் முடிந்து அந்த மலையினுடைய அடிவாரத்தை சூரியன் பட்டுச்சு. அப்போ சூரியன் மறைய நெருங்கிருச்சு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் இந்த பகல் எவ்வளவு நேரம் இருக்கு, ஒரு 5:30 மணி வைங்களேன், 6:30 மணிக்கு சூரியன் மறைய போதுன்னா ஒரு 5:30 மணி இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதாரணத்துக்கு இந்த நேரத்தை கூட நீங்கள் கடந்து இருக்க மாட்டீர்கள், அதுக்குள்ள மறுமை நாள் வந்துவிடும். அதாவது சூரியன் வந்து மறையக்கூடிய அந்த மலையின் மேல பட்டு அந்த நேரத்துல மீதம் இருக்கக்கூடிய மறையக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளாக கூட என்ன செய்திடலாம், மறுமை நாள் வந்துவிடலாம் என்று சொன்னார்கள். எனவே அந்த நாளுக்காக நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய செய்திகளை எல்லாம் என்ன செய்ய முடியும், நம்ம நாளைக்கு பார்க்க முடிகிறது. இப்படி மறுமை நாள் என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அது ரொம்ப சமீபமாகவே இருக்கிறது. அதை பற்றி படிக்கிறது நம்முடைய ஈமானை வலுவூட்டக்கூடிய செய்திகளாக இருக்குது என்று நாம் பார்த்து விட்டோம். இதெல்லாம் முன்னுரை. அடுத்த மிக முக்கியமான அடையாளங்களுக்குள்ள நம்ம போயிடுவோம். சரி, ஒரு மாசம் பேசினா நம்ம கொஞ்சம் பிரீஃபா பொறுமையா போலாம். டைம் கம்மியா நம்ம நேரடியாக அடையாளத்துக்குள்ள போயிட வேண்டியதுதான். முதலாவது அடையாளமா என்ன வெளிவரும்? நெருப்பு ஜுவாலமா? தீ பிளம்பலியா இருக்கா பாய்? முதலா அதாவது கடைசி 10க்கு போறீங்க, கடைசி பெரிய அடையாளங்கள் போறீங்க. பொதுவா மறுமை நாள் உலக அழிவு நாளுக்கான அடையாளங்களில் முதல் அடையாளம் என்ன? பெருமானாருடைய வருகை, பிஅஸத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு என்றைக்கு நபித்துவத்தை அடைந்தார்களோ அது மறுமை நாளுக்கான அடையாளங்கள் ஒன்று. பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், புஇஸ்து அன வஸாஅத்து கஹாதைன், நானும் மறுமை நாளில் இப்படி வந்தோம் என்று சொன்னார்கள். நம்ம தெரிஞ்ச ஹதீஸ் தான். புஇஸ்து ஃபி நிஸ்ஃபி ஸாஆ, மறுமை நாளுடைய தொடர்பிலேயே நான் வந்திருக்கிறேன், எனக்கு தொடர்ந்து மறுமை நாள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை அடைந்தது மறுமை நாளுக்கான முதல் அடையாளம். அப்ப இவ்வளவு விரைவாக மறுமை நாள் வருவதை யோசித்து பாருங்கள். இது ஒரு வகையான அடையாளம், நம்ம அதிகம் பேச வேண்டியதில்லை. இரண்டாவது அடையாளம் என்ன? பெருமானாருடைய மரணமும் மறுமை நாளுக்கான அடையாளம் தான். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அதே ஹதீஸை அவுஃப் இப்னு மாலிக் அவர்களும் அறிவிக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளும், இது நடக்காமல் மறுமை நாள் வராது என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய மரணம் மௌத்தி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். என்றைக்கு பெருமானாருடைய மரணம் நெருங்கியதோ, மௌத் அடைந்தார்களோ, அது உலகம் அழிய போகிறது, அல்லாஹ் உலகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறான், மறுமைக்காக எல்லோரும் எழுப்பல்ல தயாராகி விட்டார் என்பதற்கான பெரிய சான்று தோழர்களே, தாய்மார்களே. அப்படியானால் பெருமானாருடைய மரணம் எவ்வளவு பெரிய சங்கடங்களை, எவ்வளவு பெரிய வேதனை இந்த சஹாபாக்களுக்கு தந்தது. பெருமானாருடைய இறுதி 3 நாட்கள் நாம் ஹதீஸ்கள்ல படிக்கிறோம். அந்த நாட்கள் எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள் சஹாபாக்கள் ஆனார்கள். ஆனால் அதையும் தாண்டி சில சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டார்கள், ஆஹா இது மறுமை நாளுக்கான அடையாளம். பெருமானார் சொன்னார்களே தன்னுடைய அவருடைய நாவாலேயே, என்னுடைய மரணமும் மறுமைக்கான ஒரு அடையாளம், அதனுடைய நிகழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள், அது அல்லாஹ்வை நீங்கள் சந்திப்பதற்கான சான்று என்றும் சொன்னார்கள். அப்படியான ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். இது ஒரு வகையான அடையாளம். அடுத்த அடையாளம் என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். சரி, அது கூட வச்சுக்கலாம். வேற அதாவது நம்ம மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியாத அடையாளம் சொல்லலாம்னு பார்க்கறாங்க. நிறைய அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் தெரியாம இருக்கக்கூடியதா போக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தான் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வேற சந்திரன் வந்து 2ஆ படைக்கப்பட்டுச்சு இல்லையா? சந்தர்ப்பத்துல யூதர்கள் கேட்கும் போது அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல மறுமை நாளுக்கான அடையாளமா தான் பேசுறான். வேற விதமான அடையாளம் என்ன?
خلافته خلافته முடி கிலாஃபத்லாம் போகும். அப்படி எது இருக்கு மாதிரி இல்லையே. குழப்பங்கள் அதிகமாகும். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஃபதஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் என்று வெற்றி கொள்ளப்படும் ஒரு நாள். யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மறுமை நாளுக்கான அடையாளத்தில், ஏன்னா அந்த 6 விஷயத்துல இது ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இது யாருடைய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது இது யூதருடைய கையில இருந்துச்சு அந்த பள்ளிவாசல். அப்ப யாருடைய கையில முஸ்லிம்களுடைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்தான்னா கலீஃபா உமர் இப்னு கத்தாப் அவருடைய ஆட்சி காலத்துல. இந்த செய்தி நீங்க வரலாறு முழுசா படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு ஹதீஸ் ஒண்ணு நாங்க பதிவு செஞ்சுட்டு அடுத்த அடையாளத்துக்குள்ள போயிடுறேன். அதாவது இமாம் அஹ்மத் அவர்கள் ரிவாயத் செய்கிற ஒரு ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. அந்த பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், இது மறுமை நாளுக்கான அடையாளம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பார்த்து விட்டோமே யா அல்லாஹ் என்று அந்த அடையாளங்களை பார்க்க பார்க்க உணர உணர மறுமையுடைய சிந்தனையை அந்த மக்கள் அதிகப்படுத்திக் கொண்டார்கள். அப்போது அந்த பைத்துல் முகத்தஸ்ல நுழைறாங்க. அன்தரா அன்னுஸல்லி, எங்க நான் தொழுவுறதுன்னு அவங்க கேட்கிறாங்க. அங்க அதாவது கஅபல் அஹ்பார், அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதிரி இருக்கிறார். அந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பாளராக ஒருத்தர் இருக்கிறார். கேட்கிறாங்க, நான் எங்கப்பா தொழுவுறது? இன் அஹத அன்னி சல்லைத அல்ஃப ஸஹரா, அந்த பாறைக்கு பின்னாடி நின்று தொழுதீங்கன்னா அந்த டூம் உங்களுக்கு அப்படியே அழகா தெரியும். பைத்துல் முகத்தஸுடைய முழுமையான தோற்றமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப சொல்றாங்க, நீ யூதனுக்கு நீ ஒத்து இருக்கிறாய். சொல்றாங்க, நான்லாம் அந்த யூதன் என்று தொழக்கூடிய நான்லாம் தொழ மாட்டேன். பெருமானார் எங்க நின்று தொழுதார்களோ அங்குதான் நான் நின்று தொழுவேன் என்று தன்னுடைய துணியால் அந்த இடங்களை எல்லாம் துடைத்து விட்டு அவர்கள் தொழுது துவா செய்தார்கள். இப்படி பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டதை அவர்கள் கொண்டாடியது மட்டுமல்ல, இது அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த ஒரு முன்னறிவிப்பு, மறுமை நாளுக்கான அடையாளம் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இது இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவம் உண்டு. மக்கா நகரம் வெற்றி கொள்ளப்படும் போது ஃபர்ஸ்ட் யார் பாங்கோஸ் எழுப்பியது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரம், ரசூலுல்லாஹ் என்ன வக்துல மௌத்தா போறாங்க? லஹர்லியா ஃபஜர் தொழுகைக்கு சஹாபாக்களை பார்க்கறாங்க. இவ்வளவு அழகா மக்கள் தொழுகிறாங்க. இப்படியான சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு பார்த்தார்கள். லொஹர் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் இல்லை. அதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் மௌத்தானார்கள். லொஹருக்கு பிலால் ரலியல்லாஹு பாங்கோஸை எழுப்புகிறார். பாங்கோஸை எழுப்பி அஷ்ஹது அன்ன முஹம்மது என்ற அந்த நிலை வரும்போது கண் கலங்கி விடுறார். அவரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியல. அதோடு அவர் பாங்க சொல்ல நிப்பாட்டினதான், அதுக்கு அவர் சொல்லவே இல்லை. மீண்டும் இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிற நேரம் வருது. இந்த நேரத்தில் பிலால் நீங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. எப்படி காபத்துல்லாவுடைய அந்த வெற்றியின் போது நீங்க ஏறி பாங்க சொன்னீங்களோ அதுபோல இப்போது நீங்கள் தான் பாங்க சொல்ல வேண்டும். வேண்டாம் கலீஃபா, என்னை விட்டு விடுங்கள், என்னால் பாங்கோஸை எழுப்ப முடியாது என்று அவர் சொல்லுகிறார். இல்லை, நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று பணிக்கும் போது பைத்துல் முகத்தஸில் ஏறி கலிமா ஷஹாதத்தை பாங்கோஸை எழுப்புகிறார். அப்போதும் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வரும்போது தேம்பி தேம்பி அழுதார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படியான ஒரு நெகிழ்வான சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த ஒரு அடையாளத்தின் கீழ். ஆக இப்படியான ஒரு பாசத்தை அல்லாஹ் ரசூல் வைத்தாங்க சொன்னா ரசூலுல்லாஹ் பின்பற்றிய ஒரே ஒரு காரணம் தான். அடுத்த அடையாளமாக நாம் பார்க்க போகிறது தாவுன் அம்வாஸ். அம்வாஸ் என்கிற ஒரு நோய் மக்கள் மத்தியில் பரவும். அம்வாஸ் அப்படிங்கிற நோய் விலங்கினங்களுக்கும் ஆடுகளுக்கும் மட்டுமே வருகிற ஒரு அரிய வகையான நோய். இது மக்கள் மத்தியில பரவி அதுல மக்களுக்கு அந்த ஒரு நோய் மக்களுக்கு தாக்காது. ஆனா மக்களுக்கு தாக்கி இறந்து போவாங்க. இந்த காலம் வராத வரை மறுமை நாள் வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடையாளம் நடந்துச்சா இப்ப நடக்க போதா? எப்போ நடந்துச்சு? யாரு எந்த ஊர்ல நடந்துச்சு? இந்த பக்கம் சொல்லுங்க. சரி, அதாவது ஹிஜ்ரி 18ல ஷாம் தேசத்தில் இந்த நோய் பரவியது. கலீஃபா உமர் இப்னு கத்தாப் அவங்க ஆட்சி காலத்துல ஷாம் அப்ப நிர்வகித்துக் கொண்டிருந்தது யாருன்னா அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னா அமீனு ஆதிமில் உம்மா, சமுதாயத்துடைய பாதுகாவலர் என்கிற ஒரு சிறப்பு பட்டம் கொடுக்கப்பட்டவர். பத்ருடைய களத்தில் அவருடைய தந்தையை சஹாபாக்கள் தெரியாமலே கொண்டுட்டாங்க. அந்த ஒரு சலசலப்புல தெரியாமல் அவர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடிய நேரம் அல்லாஹ் அவருக்காக வசனத்தை இறக்கி தந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அபு உபைதா அவர்களை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் ஹதீஸ்கள்ல படிக்கிறோம். அவர்கள் ஷாம் நாட்டுல ஷாம் நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு வியாபார பிசினஸ் ஏரியா. மக்கா டு ஷாமுக்கு தான் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும்.
அப்படியான ஊர்ல இருக்கும்போது உமர் இப்னு கத்தாப் பார்க்க வராங்க. எந்த ஏழ்மையோடு ஷாமை பொறுப்பேற்றாரோ அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அதை விட ஏழ்மையாக விட்டு போட்ட ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் இந்த அம்வாஸ் என்ற நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 25,000 பேர் மௌத்தா போயிட்டாங்க. 25,000 பேர் இந்த நோயில தான் மனுஷனுக்கு வராது. இருந்தாலும் அந்த ரசூலுல்லாஹ் செய்த ஒரு அறிவிப்பு ஏற்பட்டு எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் லெட்டர் எழுதுறாங்க. அபூ உபைதா, இந்த லெட்டர் உனக்கு காலையில கிடைச்சா ஈவினிங் நீ கிளம்பி மதீனாக்கு வந்துரு, ஈவினிங் கிடைச்சா காலைல வந்துருங்கிறாங்க. மீண்டும் ஒரு மறுகடிதம் அனுப்புறாரு. ஒரு ஊர்ல தொத்து நோய் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல உள்ள வெளியும் போக கூடாது, வெளியில உள்ள உள்ளே வரக்கூடாது. அப்படியானால் என்னுடைய உயிர் இந்த நோயிலே பாதிக்கப்பட்டு இறந்தாலும் நான் பரவாயில்லை, பெருமானாருடைய நடைமுறைக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த நோயிலேயே அவர் இறந்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்து வந்த முஆத் அவர்களும் இந்த நோயிலே இறந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ 25,000 நபருக்கு மேலாக இந்த நோயால் தாக்கப்பட்டு இறந்து போனார்கள். அடுத்த இன்னொரு மறுமை நாளுக்கான அடையாளம் என்ன? செல்வம் ஓவரா பெரும், சதக்காக்கான தேவை மக்கள் இருக்காது. இன்னைக்குள்ள காலம் எப்படி? சஹாபாக்கள் காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்? நம்மளால இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சாப்பிடுறோம், நிம்மதியா இருக்கிறோம், நல்லா பர்ச்சேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கிறோம். அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, ஜகாத் தரமாட்டாங்கன்னு ஏன் ஒரு காலகட்டமா இல்லையா? அப்போதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னது இந்த காலகட்டம் உருவாகும், பணப்பொழிப்பு ஜாஸ்தியாகும். நீங்க எல்லாம் சொல்றது கேக்குது, அவன் காசை கையில எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறான், பணமாற்றத்துல எல்லாம் தடுமாறிட்டே இருக்கிறோம், பணப்புழக்கம் கேக்குது. ஆனாலும் இந்த அடையாளம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்கும். எப்ப நடந்து முடிஞ்சிச்சு? அதே உமர் இப்னு கத்தாப் ஆட்சி காலத்திலேயும் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயும் பணப்புழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. ஜகாத் வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு செழிப்பையும், பெரிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு மஹ்சூலையும் அல்லாஹ் உண்டாக்கி தந்தார். எப்படி சொல்ல வேண்டும் ஆனால், அதாவது இங்க ஒரு ஊர்ல லெட்டர் அனுப்பாங்க, எங்க ஊர்ல ஜகாத் பூஜைகளுக்கு நாங்க மெயின் பைத்துல் மாலுக்கு அனுப்புவான்னு கேட்பாங்க. இல்ல இங்க உள்ளதே நாங்க பட்டுவாடா பண்ண முடியல, அனுப்பாதீங்கன்னு. அந்த அளவுக்கு ஜகாத்தினுடைய அல்லது மற்ற சதக்காவுடைய தேவையற்ற மக்களாக மக்கள் மாறினார்கள். பெருமானார் அதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயஅத்தியன்ன அலன்னாஸி ஸமான், மக்கள் மீது ஒரு காலம் வரும், யதூஃபு ரஜுலு ஃபீஹி பிஸதகா மின தஹப், கை ஃபுல்லா தங்கத்தை வச்சு சுத்திட்டு இருப்பான். இப்போ ஒருத்தங்க வரட்டும் பாருங்க, ஆடிக்கு உட்கார்ந்துருவாங்க, 7 பேர் மண்டையை குடிக்கிட்டு ஓடிடும். ஆனா ஒரு காலம் வருமா, கை ஃபுல்லா தங்கத்தை, காசு கூட 2 ரூபா 2 நோட்டுலாம் கூட கிடையாது, தங்க கட்டில வச்சு சுத்துவானா. சும்மலா யஜிது அஹதன் யஅகுது மின்ஹா, அதிலிருந்து ஒன்றை எடுப்பதற்கு யாருமே பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய அளவுக்கு செழிப்பையும் பொடிப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குகிறான். அதே போல அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ், ஒரு வழிப்பறி, ரொம்ப வழிப்பறியா இருக்கின்றார். அப்ப இந்த மாதிரியான ரொம்ப வறுமையா இருக்கு, பஞ்சமா இருக்கின்ற மாதிரி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹ்க்கு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடியே, அதாவது எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் காபத்துல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, குனூஸ் கிஸ்ரா இப்னு ஹர்முஸா என்கிற அந்த மன்னனை எதிர்கொள்வீர்கள். இன்னும் உனக்கு நீண்ட ஆயுசு அல்லாஹ் போட்டு வைத்திருந்தால் மக்கள் மத்தியில செல்வங்கள் பொழிக்கும். அந்த காலத்தை நீ அல்லாஹ் நீண்ட ஆயுசு கொடுத்தா நீ பாப்பேன்னா. ஆனா இவருடைய கடைசி காலகட்டத்தில் சொல்றாரு, நான் வந்து மக்கள் பாதுகாப்பான நிலையை நான் பார்த்துட்டேன். அதே மாதிரி அதாவது கிஸ்ரா இப்னு ஹர்முஸா என்பவருடைய அந்த ஒரு போரில் நானும் தான் கலந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த செல்வ பொழிப்பை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான செல்வ பொழிப்பு ஆகும், அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதை வாங்குவதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி நம்ம அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் இது நடக்கும். மஹ்திங்கிறவங்க வந்து அவங்க யாரு, அவங்க எப்படி அடையாளமா வராங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் அவங்களுடைய பாடத்தை நம்ம விரிவா பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஆனா இது அவங்களுடைய காலத்துல தான் நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஓரளவுக்கு நடந்து இருக்கு, இனிமேலும் நடக்கும் என்பதாக நாம் விளங்கிக் கொண்டால் என்னது போதுமானதாக இருக்கிறது. ஒண்ணு. அடுத்து தம்பி சொன்ன மாதிரி அதிகமான ظهورுல் ஃபிதன், அதிகமான குழப்பங்கள், அதிகமான சண்டை சச்சரவுகள் உருவாகும். இது மறுமை நாளுக்கான அடையாளங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. இது வந்து கொஞ்சம் நெருக்கமான ஒரு பாடம். இதை பார்த்து நம்ம இன்ஷாஅல்லாஹ் முடிச்சுக்குவோம். என்னென்ன ஃபித்னாக்கள் உருவாயிருக்கு நான் உட்கார்ந்து கேட்கிறதே ஒரு இதுதான் இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி கேட்கல, என்னென்ன சோதனைகள்லாம் உருவாக்கி இருக்கிறது, ஃபித்னா குழப்பங்கள். பொதுவா ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இதுக்கு நம்ம நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் உருவாகும் என்று சொன்னால், பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில் மூமினா இருக்கிறவன் மாலையில காஃபிரா மாறி போயிடுவான், மாலையில மூமினா இருக்க காலையில காஃபிரா மாறி போயிடுவான். எபி அடியும் அப்படி அறவே துனியா,
இருக்குமா. வலா தஸாலு ஃபிதன் தظهر في الناس الى ان تقوم الساعه. மறுமை நாள் நெருங்குகிற வரைக்கும் இந்த ஃபித்னா, துன்பம், சோதனை, அழிவு இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். எப்படி இருள் நேரத்துல இருள் சூழ்ந்திருக்கும். நைட்ல வெளியே பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருக்குமா, வெளிச்சம் போட்டா வெளிச்சம் இருக்கும், இல்லைன்னா இருள் தான். அந்த மாதிரி மக்கள் மத்தியிலே இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை பாருங்கள். அந்த நேரத்திலே இந்த அளவுக்கு சண்டை, சச்சரவு, போட்டி எல்லாம் அதிகமாவே இருக்கும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகஸ்ஸிரு கஸியக்கும் வ கத்யு அவுதாரக்கும் வத்ரிபு பிசுயூஃபிக்கும் அல்ஹிஜாரா. உங்களுடைய அந்த வில் முனைகளை எல்லாம், அந்த கயிறு இல்லையா, அத கலட்டி எறிஞ்சிருங்க. கல்லுல உங்களுடைய வாளை அடிச்சு உடைத்து விடுங்கள். அந்த நாள்ல அல்லாஹ்வுக்காக நீங்க அமைதியாக காத்து விடுங்கள். ஃபித்னால நீங்களும் குழப்பி நீங்களும் ஓவர் பண்ணிடாதீங்க. அதனால அமைதியாக நீங்கள் இருந்து விடுங்கள் என்று ஒரு பாடத்தையும் அல்லாஹ் ஒரு ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படியான ஒரு ஹதீஸை என்ன செய்ய முடியுது, நம்மால பார்க்க முடிகிறது. இப்ப என்னென்ன ஃபித்னாக்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது இந்த ஃபித்னாக்கள் அதிகமா எந்த திசையில தோன்றுச்சு. இந்த ஃபித்னாக்கள் அதிகமான என்ன நான் சொல்றேன், இந்த ஃபித்னாக்கள் அதிகமாக கிளம்பிய திசை எந்த பகுதிக்கு அது கிளம்பி வந்துச்சு, துன்பங்கள் நடந்த இடங்கள் என்றால் லுஹூருல் ஃபித்ன் மில் மஷ்ரிக், கிழக்கு பகுதியிலிருந்து தான், கிழக்கு பகுதியில் தான் அதிகமான ஃபித்னாக்கள் தோன்றும் என்று ரசூலுல்லாஹ்வே முன்னறிவு செய்திருக்கிறார்கள். அலா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள். அதான் ரசூலுல்லாஹ் ஒரு முறை கிழக்கு பகுதியை நோக்கி, அந்த திசையை நோக்கி அமர்ந்தவராக இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அலா இன்னல் ஃபித்னா ஹாகுனா, மக்களை இந்த திசையிலிருந்து தான் அதிகமான சோதனைகள், துன்பங்கள் மக்கள் மத்தியில வரும். ஹைஸ் யத்தஇஉ கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலையை அங்கிருந்து அவன் பண்ணுவான், அந்த திசை தான் வரும்னு சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த திசையிலிருந்து தான் வழிகட்ட மக்களும் உருவாகி வருவார்கள். இதெல்லாம் நம்ம அடையாளத்துக்குள்ள வரும். அப்ப அந்த இன்னும் சொன்னார்கள், அதாவது அந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஈராக் என்ற நாடு. ஈராக் என்ற நாடு உலகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டு, அந்த திசையிலிருந்து தான் உலகத்துல என்னென்னலாம் முசீபத் இருக்குமோ, என்னெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறதோ அனைத்தும் அந்த திசையின் வாயிலாகத்தான் நடந்திருக்கிறது. அதுல இருந்து வந்தவங்க தான் வழிகட்ட கூட்டங்கள்லாம். இந்த வழிகட்ட கூட்டங்கள் பேர் யாராவது தெரியுமா? ஏதாவது ஒரு பேர் ஷியாக்கள், ஹவாரிஜிகள், ஒருத்தர் சொல்லுங்க. சரி, அதாவது ஈராக்கிலிருந்து உருவான வழிகட்ட கூட்டங்கள் அல் ஹவாரிஜ் வஷ்யா வல் ரவாஃபில் வல் பாத்தினியா வல் கத்ரியா வல் ஜம்ஹியா வல் முஅ்தஸிலா, இது இல்லாம இன்னும் சொல்லவே முடியாத நிறைய குரூப்புகள் இருக்கிறது. வல் முஸ்தகியா வல் ஹந்தூசியா வல் பௌத்தியா, பௌத்த கொள்கை இல்லையா. இப்படி ஏறத்தாழ ஒரு 20-30 வழிகட்ட கொள்கைகள் உருவானது ஈராக் பகுதியிலிருந்து தான். அது கிழக்கு திசையில் தான் இருக்கிறது. இப்ப இந்த வழிகட்ட கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க அது தனி தொடராம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்படியான அதிகமான ஃபித்னாக்கள், வழிகட்ட இந்த விஷயங்கள் வந்தது இந்த வாயிலாகத்தான் என்று பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, தஜ்ஜால், யாஜூஜ், மாஜூஜ் இவர்கள் கூட கிழக்கு திசையில் தான் வெளியாகுவார்கள். அவங்க பாடத்தை விரிவாக பத்தி பார்க்கலாம். ஆக ஒட்டுமொத்த எல்லா விதமான அழிவுகளுமே இந்த திசை வாயிலாகத்தான் வந்திருக்கிறது. சரி, முதலாவது ஃபித்னா இஸ்லாமிய வரலாற்றுல ஃபித்னான்னு சொல்லி அந்த நெருப்பு கிளம்புன இடம் எங்க? அது கூட ரசூலுல்லாஹ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டா நல்லா வாங்கி தரங்க. அது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு இதா ஆகல. அங்கதான் ஆரம்பிக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நீ வரலாறு நிறைய இங்கே பேசியிருக்காங்க, படிச்சிருப்பீங்க. அதுதான் ஃபித்னாக்களுடைய துவக்கமாக இருக்கிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்கள், அதாவது உஸ்மான் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வரும்போது, அதாவது அனுமதி கேட்கிறாங்க, வீட்டுக்குள்ள வராங்க. அவருக்கு அனுமதி கொடுங்க. வபஷ்ஷிருஹு பில் ஜன்னா, உஸ்மானுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அவருக்கு சொர்க்கம் உறுதி. மஅஹா பலாவுன், அவரோடு நிறைய முசீபத்துகள், ஃபித்னாக்களும் வரும் என்று சொன்னார்கள். வீட்டுக்கு வர அனுமதி கேட்கிறாரு, அவருக்கு அனுமதி கொடுங்க, ஆனா அவருக்கு சொர்க்கம் இருக்கு, ஆனா அதோட முசீபத்து அவர் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் அந்த ஹவாரிஜிகள் அதிகமாக உருவானார்கள். ஹவாரிஜிகள் உருவாகுவாங்க தனி தலைப்படம் அடுத்து வருது, நம்ம அதை பத்தி அங்க பார்த்துக்குவோம். இவர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படியாவது உஸ்மான கொல்லணுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு அவர் நோன் வைத்துக் கொண்டிருக்கிறார். வீட்டு குறையை பிடித்துக் கொண்டு, அதாவது சரமாரியாக வெட்டி சாய்ந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது முதலாவது ஃபித்னாவாக நாம் பார்க்கிறோம். இந்த ஃபித்னாவில் இருந்து தான் முஆவியாவுக்கும் அலிக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு வந்து சண்டைகள் ஏற்படுகிறது. அதை தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான ஆயிஷா அம்மா அவர்களுக்கும் அலிக்கும் நடுவிலேயே ஒரு சண்டை இந்த ஹவாரிஜிகள் கிளப்பி விட்டார்கள். அது என்ன போரு?
மௌகிஅத்துல் ஜபல் ஒட்டக போர், இதை குறித்து அல்லாஹ் ரசூல் ஒரு முன்னறிவிப்பை செய்து வைத்திருந்தார்கள். எப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது சொல்றாங்க, இன்னஹு சயகுனு பைனக பைன ஆயிஷா அம்ருன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கும் ஆயிஷா மத்தியில ஒரு சின்ன தகராறு ஏற்படும். கால் அன யா ரசூலுல்லாஹ் பதர், எனக்கும் ஆயிஷா அம்மாவுக்குமா என்ன யா ரசூலுல்லாஹ்? கால் ஆமாங்கறாங்க. ஃபஅன அஷ்காஹும் யா ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறார். எனக்கு அம்மாவுக்கு என்ன சண்டை வரப்போகுது? லா வலாக்கின் இதா கானதால், அது நடக்கும் உறுதி, அது நடந்து விட்டால் ஃபர்துதுஹா இலா மக்மனிஹா, அமைதியான இடத்திற்கு நீ ஆயிஷாவை அழைத்து சென்று கொண்டு போகணும்னு சொல்றான். இது ரசூலுல்லாஹ் செய்த முன்னறிவிப்பு. ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் இதை பத்தியே ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த இடம் பேர் என்னது? அதாவது ஒரு இடம் சொன்னாங்க, நானும் நோட் பண்ணிட்டு வரல. அந்த இடத்துல நீங்க போய் நிப்பீங்க, அங்க நாய் உழைக்கும், அப்படி நீங்க முடிவு செய்து கொள்வீர்கள், அது நீங்க தப்பான இடத்துல இருக்கீங்க, சரிங்களா? அப்படி ஆயிஷா அம்மாவுக்கும் ஒரு தகவல் ரசூலுல்லாஹ் சொல்லி தான் இருக்கிறாங்க. இந்த ஒட்டக போர்களை பெரிய ஒரு வரலாறு. இந்த கவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு தப்பானவர், உஸ்மான் ரலியல்லாஹு கொள்ளது இவன் தான், இதாக இவனும் பேசுறான். அடுத்து முஆவியா அவங்களுடைய குரூப் என்ன செய்யுது, பெரிய ட்விஸ்ட் பண்ணி விடுது. இவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்த காரணத்தினால உஸ்மான் அவர்கள் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட சமாச்சாரம் இவங்களுக்கு பின் விளைவுகள் தெரியல. இத பெரிய ஒரு விஷயங்கள் உருவாகி இந்த ஒட்டக போர் ஏன் பேர் வச்சு இந்த போருக்கு? ஏன் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் பயணித்த இந்த ஒட்டகத்தின் காலையெல்லாம் வெட்டினாங்க. அதுக்காகவே இந்த போருக்கு மௌகிஅத்துல் ஜபல் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது. அப்போ கடைசியில ஒரு பெரிய அளவுக்கு சலசலப்பு இல்லாம பெரிய ஒரு சோதனை இல்லையா? அலி அவங்க ஹலீஃபா இருக்கிறாங்க, ஐஷா அம்மா முஃமினின் தாய், இவங்களுக்குள்ள ஒரு குரூப்பா பிரிஞ்சு அந்த ஒரு சம்பவத்தை நிகழ்ச்சி மைண்டுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க, எவ்வளவு மக்கள் ஒரு சோதனை ஆட்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அமைதியை உண்டாக்குறான். அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா அந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் சொல்றாங்க. பாதுகாப்பான இடத்துல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செய்த ஒரு அடையாள முன்னறிவிப்பு சொல்லி அந்த போர் பெரிய அளவு நடக்காமையே முடிந்து விட்டதாக நாம ஹதீஸ்களை பார்க்கிறோம். இது ஒரு ஃபித்னாவாக நடந்து முடிந்தது. அதே மாதிரி அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னானா என்னது? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் ரலியல்லாஹு நடந்த ஒரு போர். என்ன போர் அது? கர்பலாக்கு அப்புறம் ஹசன் அவங்க காலத்துல வந்தது சிஃபின், மௌகிஅத் சிஃபின். சிஃபின் என்கிற ஒரு போர் நடந்துச்சு. பிரச்சனை முத்தி போய் கடைசியில இரண்டு தலைவர்களுக்கு மத்தியில மோதுகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை. ரசூலுல்லாஹ் இந்த சிஃபின் போரை பத்தியே ஒரு அடையாளமா சொல்லியிருக்கிறாங்க. லா தகுமு ஸாஆ, மறுமை நாள் என்பது வராது. ஹத்தா தக்ததிலு ஃபிஅதானி அலீமதான், ரெண்டு பிரமாண்ட சக்திகள் போரிட்டுக் கொள்வார்கள். யகூனு பைனஹுமா, அவர்களுக்குள்ள முகத்தலத்துன் அலீமத்துன், பெரிய சண்டை நடக்கும். தஅவாஹுமா வாஹித், ரெண்டு பேருடைய வாதம் ஒண்ணாதான். இப்ப நீ நான் சண்டை போடுறோம்னா வேற வேற கொள்கைகள்ல ஒரே கொள்கை தான், நான் முஸ்லிம் நீ முஸ்லிம், அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டுக்குவோம். ஆனால் ரெண்டு பேரும் மிகப்பெரிய சக்தியாக இருப்போம், பெரிய அளவுக்கு அது பிரச்சனையாக வரும் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர்ல ரெண்டு பக்கமும் பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டு பெரிய அளவுக்கு அது அந்த போர் நீங்க தனியா படிச்சாலே ரொம்ப அது நமக்கே மனசுல ஒரு வருத்தத்தை கொடுக்கும். சிஃபினுடைய ஒரு போர் இது மிகப்பெரிய வரலாறுலேயே தொடர்ச்சி எரிய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சோதனையாக ஃபித்னாவாக நிகழ்ந்து நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். கடைசியில் இந்த பஞ்சாயத்து பிரச்சனை இப்போ பஞ்சாயத்து முடிவு வந்துச்சு. போர் பத்தி கேட்கல, பொதுவா கேட்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஏற்கனவே ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தாங்க. ஹசனே, பெரிய ஒரு சண்டைக்கு நீ தான் சமாதானமா இருப்ப. அலி கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஹசன் தான் பொறுப்புல வரணும்னு அவருக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க, அலிமா பொறுப்பை. அதுக்கப்புறமா முஆவியா யஸீத் அவமானம் உருவாகக்கூடியவராகிட்டார். இப்படியே ஃபித்னாக்கள் தொடர்ந்து கடைசியில பொறுப்பையே ஒப்படைத்து விட்டு சமாதானத்தை மேற்கொண்டாருன்னா பார்க்கிறோம். இந்த அளவுக்கு என்னாச்சு, பெரிய அளவுக்கு ஃபித்னாக்கள் உருவானது. கடைசி ஒரே ஒரு பாயிண்ட பார்த்து முடிச்சிரும். இந்த ஹவாரிஜ் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த ஹவாரிஜ்ங்கிறவங்க யாருன்னு சொன்னா அவங்க பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தம்ரகு மாலிகா இந்த ஃபிர்கத்தின் முஸ்லிமின். இந்த ஹவாரிஜ்ங்கிறவங்க தனி குரூப்பா சும்மா உருவானவனா இல்ல முஸ்லிம்ல இருந்து பிரிஞ்சவனா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்கள் இருந்து ஒரு கூட்டம் பிரியும். அவங்க என்ன செய்வாங்க, அதாவது சத்தியத்துக்காக போரிடக்கூடிய அந்த கூட்டத்தில் இவர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. சத்தியத்துக்காக போரிடக்கூடிய ரெண்டு கூட்டம், அந்த ரெண்டு கூட்டத்தை பத்தி வந்து சண்டைகளை பிரிவுகளை உண்டாக்குவான். யாரு? முஆவியாவுக்கும் அலிக்கும் நடைபெறக்கூடிய சண்டைகளை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது சத்தியத்துக்காகவே போரிடக்கூடிய இரண்டு கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டு பேரும் சத்தியத்துக்காக போரிட்டாலும் கூட ஒருத்தவங்க மேல ரொம்ப சத்தியம் இருக்கு, அது அலி ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்களுக்கு எதிராக இந்த ஹவாரிஜிகள் பிரிவுகளை உண்டாக்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னறிவிப்பை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஹவாரிஜிகள் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அவங்க ஆரம்பத்தில் இபாதத்துகள் நன்மைகள்ல சஹாபாக்களே போட்டி போட முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்க. எதை வச்சு அவன் பிரிஞ்சு வந்தான், இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தான், ஹவாரிஜாக மாறினவன் என்ன ஒரு அடிப்படை? அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கு இல்லையா, இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல சொந்த வியாக்கியானங்கள் விளக்கங்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகள் ரொம்ப ஊடுருவி போய் இவனா சிந்திச்சு நீ நாட்டுக்கெல்லாம் போறாங்க, இஸ்லாத்தை இருந்து கொண்டே தவறான கொள்கைக்கு போறாங்க, இப்படியான ஒரு தவறான எண்ணம் எண்ணி இஸ்லாத்துக்கு வெளியேறிய அந்த ஹவாரிஜ். இவன் எப்படி இருப்பான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸயஃபுருஜு கௌமுன் ஃபி ஆখিরি ஸமான், கடைசி காலத்துல ஒரு கூட்டம் உருவாகும். அஹ்தாஃபுல் அஸ்னான், ரொம்ப சிறிய வயதுடையவங்களா தான் இருப்பாங்க. சுபஹானுல் அக்லாம், ரொம்ப அறிவு குறைஞ்சவனாக இருப்பான். மேலும் தாம் பேசுறதா சிறந்த பேச்சு சொல்லி வாதிடுவான். இவனுடைய தொண்டை குழியில் ஈமானை அடையாது, ஆனா இவன் தான் ஈமான்தாரி மாதிரி விட்ட கொடுத்துக்குவான். எனவே இவர்களை பார்த்த இடத்தில் வெட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். இவனை பார்த்த இடத்துல வெட்டுங்கள். அதாவது இன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரன், யார் இவரை கொன்றார்களோ இவர்களுக்கு மறுமை நாளில் கூலி உண்டு என்று இந்த ஹவாரிஜிகள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்திகளை நாம் என்ன செய்யறோம், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அடுத்து இன்னும் சில முக்கியமான அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஒரு 59-60 அடையாளங்கள் இருக்கிறது. நீங்க வந்து எத்தனை பார்த்திருக்கிறோம்? 19 பேரை தான் பார்த்திருக்கிறோம். அடையாளம் என்னது? அது யாராவது கவுண்டிங் பண்ண முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை அடைந்தது. ரசூலுல்லாஹ் நபித்துவத்தை அடைந்தது மறுமை நாள் அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் மறுமை நாள் அடையாளம். மூணாவது அந்த பாயிண்ட் சொல்லவே இல்லை. சந்திரன் பிளப்பு சேர்க்காதுன்னு சொல்லல. பைத்துல் முகத்தஸ் வெற்றி. அப்புறம் அந்த நோய் பேர் என்னது? தாவூன் அம்வாஸ். சரி, அப்புறம் அது பித்னா வந்துட்டோமா? 5 நம்பர்மா செல்வம் பொழிக்கும். அப்ப மொத்தம் 6 அடையாளங்கள் பார்த்துக்கோ. அந்த 6வது ஃபித்னாக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, மௌகியாத்துல் ஜமல் ஒட்டக போர், சிஃபினுடைய ஒட்டகம், ஹவாரிஜிகளை பற்றியான முன்னறிவிப்பு, இதை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து இன்னும் சில அடையாளங்கள், மிக முக்கியமான அடையாளங்கள் இருக்கிறது, நம்ம தெரிந்து கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 2-3 கேள்வி கேட்கிறேன், அதை சொல்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கலாம். ஒரு புத்தகம் இருக்கு.